ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நெல்லிக்காய் ரசம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து ரெய்னி சீசன்ன்றதுனால நிறைய பேருக்கு கோல்டு காஃப்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த ரசத்தை நீங்கள் வச்சு குடிச்சு பாருங்கள். நல்லா எதமாக இருக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரசம் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 2 நெல்லிக்காவை உள்ளே இருக்கிற அந்த கொட்டை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து 2 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஆல்ரெடி கொஞ்சமாக துவரம்பருப்பை ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இந்த பருப்போடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட் கொஞ்சமாக நெய் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, சீரகம், பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது 4த்தையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொரிஞ்சவனே இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு தண்ணி நெல்லிக்காவை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் இந்த தண்ணி வந்து இந்த பருப்பு தண்ணி வந்து லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதில் கொஞ்சமாக ரசப்பொடி சேர்த்துக்கிறேன். நான் வந்து வீட்டில் செஞ்ச ரசப்பொடி தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான நெல்லிக்காய் ரசம் வந்து ரெடி ஆகிடும். இந்த ரசம் வந்து இந்த மாதிரி மழை காலத்துலலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி காஃபு கோல்டெல்லாம் இருக்கும்போது உங்கள் தொண்டைக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும். இது வந்து நீங்கள் சூப்பாக கூட குடிக்கலாம். இல்லைனா நல்லா சுட சுட சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.